ஸ்கேன் எடுக்கும்போது பேபிக்கு வந்து ஏதோ ரேஸ் அஃபெக்ட் ஆகும். இல்ல பேபிக்கு பெயின் இருக்கும். நீங்க ஸ்கேன் பண்றத பேபி ஃபீல் பண்ண முடியுமா மேம்? ஸ்கேன் பண்றது பேபி ஃபீல் பண்ண முடியாது. ஓகே மேம். பேபிக்கு வந்து எந்த விதமான அயனைசிங் ரேடியேஷன் கிடையாது. அல்ட்ராசவுண்ட் இஸ் அப்சல்யூட்லி சேஃப். நீங்க எவ்வளோ ஸ்கேன் எடுக்கிறீங்களே, பேபிக்கு வந்து எக்ஸ்ரே மாரி தாக்குமா அப்படின்னு நிறைய பேர் எங்களை கேட்பாங்க. ஸோ எவ்வளோ ஸ்கேன் எடுத்தாலும் அதில் அயனைசிங் ரேடியேஷன் இல்லாதால பேபிக்கு எதுவுமே ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 6 வீக்ஸ் 8 வீக்ஸ்ல நாங்கள் ரொம்ப டாப்லர் அப்படிங்கிறது நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏன்னா டாப்லர் கொடுத்தா என்ன ஆகும்னா கொஞ்சம் ஹீட் ஜாஸ்தியாகும். ஸோ 6 to 8 வீக்ஸ்ல டாப்லர் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் ரெஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் வெரி சேஃப். இட்ஸ் வெரி ப்ரூவன் டு பி வெரி சேஃப். ஸ்கேனுக்கு வரதுக்கு முன்னாடி நான் ஃபாஸ்டிங் எதுவும் எடுக்கணுமா? ஏதாவது ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் எதுவும் இருக்கா மேம்? இல்ல ஃபாஸ்டிங் வரவே வேண்டாம். பேஷண்ட்ஸ் வந்து பிரெக்னன்ட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃபாஸ்டிங்கிறதே கிடையாது. ஓகே கேன் மேம். கம் ஈட் அண்ட் கம். நான் ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாமே சாப்பிட சொல்லுவேன். ஏன்னா சரியாக சாப்பிடாம வந்தாங்கன்னா என்ன ஆகும், சில டைம் பேபி டர்ன் ஆகாது. ஸோ அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், போய் ஏதாவது ஸ்வீட்டாக ஒரு சாக்லேட்டோ அது மாதிரி சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். அதனால் ஃபுல் ஸ்டமக்கில் பார்க்குறது ஐடியல். நோ ஸ்டார்வேஷன் ஃபார் ப்ரெக்னென்ட் விமன். வாட்டர் லெவல் பத்தி சொல்ல முடியுமா மேம்? அதாவது So வாட்டர் லெவல் அப்படிங்கிறது 28 வீக்ஸ்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். ம். அந்த வாட்டர் லெவல் ரொம்ப முக்கியம். ஏன்னாக்கா சில டைம் வந்து வாட்டர் லெவல் கம்மியாக இருந்தால் பேபியோட growth கம்மியாக இருக்கும், கொஞ்சம் ரத்த ஓட்டம் எல்லாமே கம்மியாக இருக்கும். ஸோ வாட்டர் லெவல் ரொம்ப முக்கியம். சில பேருக்கு என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து பனிக்கூட தண்ணி உடைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பார்த்தா அந்த வாட்டரே இருக்காது. ஸோ நாங்கள் என்ன சொல்லுவோம், ஒரு 1 வீக் வெயிட் பண்ணுங்க. 1 வீக் அப்புறம் கலெக்ட் ஆச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்க. சப்போஸ் அது கலெக்ட் ஆகலைன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, அந்த குழந்தை வந்து நம்ம வச்சுக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னாக்க தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கை கால் குழந்தையோட மூவ்மெண்ட்டுக்காக தண்ணி ரொம்ப முக்கியம். தண்ணி இல்லாம இருந்ததுன்னா கை கால் வந்து கம்ப்ளீட்டா ஒட்டி போயிடும். கை கால் எல்லாமே ஒட்டி இருக்கும். அது ஆஃப்டர் பர்த் அதை கரெக்ட் பண்ணவே முடியாது. அது வந்து கரெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். மோரோவர் தண்ணி தான் குழந்தைக்கு உணவு. தண்ணி தான் குழந்தையோட லங்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப கரெக்டான ஒரு ஃப்ளூயிடு. ஸோ தண்ணி இல்லைன்னா என்னாகும், குழந்தையோட லங்ஸ் டெவலப் ஆகாது. அப்போ குழந்தைக்கு வந்து குழந்தை பிறந்த உடனே மூச்சு திணறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தண்ணி இல்லாம குழந்தைக்கு ரொம்ப கஷ்டம்.